அண்மைச் செய்தி. மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தகாவூர் ராணா இந்தியா அழைத்து வரப்பட்ட நிலையில் அவருக்கு டெல்லி விமான நிலையத்தில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, தகாவூர் ராணாவிற்கு மருத்துவ பரிசோதனை முடிந்துவிட்டதா? தற்போதைய நிலவரம் என்ன? தகாவூர் ராணாவுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு அங்கே மூத்த என்ஐஏ அதிகாரிகள் அவரிடம் ஆரம்ப கட்ட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள். அவரை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். அதாவது என்ஐஏ வழக்குகளை விசாரிப்பதற்காக சிறப்பு நீதிமன்றம் இருக்கிறது. அந்த நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்த வேண்டும். அதன் பிறகு அவரை என்ஐஏ அலுவலகம் அல்லது வேறு ரகசிய இடங்களில் வைத்து விசாரணை செய்ய வேண்டும் என என்ஐஏ திட்டமிட்டுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால், பாகிஸ்தான் ராணுவத்திலே மருத்துவராக இருந்தவர் தகாவூர் ராணா. தற்போது அவர் கனடிய குடிமகனாக இருக்கிறார். பாகிஸ்தான் குடியுரிமையை அவர் பல வருடங்களாக புதுப்பிக்கவே இல்லை என பாகிஸ்தான் அரசு தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவிலே சிறையில் இருந்து அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு அவர் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அதாவது ஒரு நாட்டை சேர்ந்தவர் இன்னொரு நாட்டு குடிமகனாகி மூன்றாவது நாட்டிலே சிறைப்பிடிக்கப்பட்டு தற்போது இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். ஆகவே அவரை மிகவும் பத்திரமாக வைத்து விசாரணை நடத்த வேண்டும். மும்பை தீவிரவாத தாக்குதலிலே 166 பேர் உயிரிழக்க காரணமாக இருந்த சதியின் பின்னணியை முழுவதுமாக நிரூபிக்க வேண்டும். அதன் மூலம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் புகலிடமாக இருக்கிறது என்பதை வலியுறுத்த வேண்டும் என இந்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. ஆகவேதான் மிகவும் ரகசியமாகவும் மிகவும் பத்திரமாகவும் மிகுந்த பாதுகாப்புடனும் தகாவூர் ஹுசைன் ராணா தற்போது இந்தியா அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு கொண்டு செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தௌஃபீக்.